Hello friends, welcome to AJ Colors. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நாட் வந்து டர்க்கி ரக் நாட் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி அப்படின்றது இங்கே பாருங்கள். இப்போது நீங்கள் ஒரு சுடிதார் டிசைன்ஸ்லாம் பார்த்துக்கும்போது நெக் டிசைன்லாம் பார்க்கும்போது இப்படி கனெக்ட் பண்ணி இங்கே அது மாதிரி முடிச்சு மாதிரி போட்டு இந்த மாதிரி டிசைன்லாம் இந்த பேட்டர்ன்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி போட டிசைனை இப்போ எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதை இப்படி விட்டு விட்டு போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நெருக்கமாகவும் அதை போடலாம். ஃபஸ்ட் எப்போவுமே நம்ம வந்து அடியிலேருந்து எடுப்போம் பார்த்தீங்களா, அடியில் எடுப்போம். அதுக்கப்புறம் நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ஒரு ஸ்டிச்சில் மட்டும் என்னென்னா இந்த எண்டில் நாட் போடாதீங்க. நாட் போடாமல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆனால் எப்போவுமே கீழேருந்து போகணும். இந்த மட்டும் என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு மேலேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி போட்டுக்கிறேன். மேலேருந்து ஃபஸ்ட்டு பின் பண்ணி எடுக்கிறேன். பின் பண்ணி எடுக்கும்போது அந்த த்ரெட்டை கொஞ்சம் வெட்டுக்கிறேன். அதாவது இந்த கட் பண்ணி இந்த நூல் தொங்கணும்னு சொன்ன பார்த்தீங்களா, அதுக்காக இங்கே வெட்டுக்கிட்டேன். இப்போ எப்படின்னா லெஃப்டில் கொஞ்சம் ஒரு 0.5 இல்லை 0.3 சென்டிமீட்டர் கவர் பண்ண மாதிரி, ரைட்டில் ஒரு 2 or 3 சென்டிமீட்டர். இப்போது இந்த சும்மா இந்த ஒரு நாட்டை பிடிச்ச மாதிரி ஜஸ்ட் எடுத்தாச்சு. இப்போது இந்த நாட்டில் ஒரு த்ரெட் விட்டாச்சு. இப்போ மறுபடியும் பேக்கில் இருந்து என்ன பண்ணணும்னா மறுபடியும் அந்த செகண்ட் பாயிண்ட் ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து எடுத்த மாதிரி இதை மறுபடியும் இங்கேருந்து உள்ளே இருந்து எடுக்காதீங்க. இப்போ 1 2 3ல் மறுபடியும் எடுத்தாச்சு. இப்போ செகண்ட் பாயிண்ட்லேருந்து இப்போது இங்கே மறுபடியும் இன்னொரு பாயிண்ட்டுக்கு நான் போட்டுக்கிறேன். இங்கே பாருங்கள், கொஞ்சம் பக்கத்துலேயே எடுத்துக்கிறேன். இங்கே இந்த த்ரெட்டை மட்டும் விடாதீங்க. இப்போது ஒரு டீ ஷேப் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த டீ ஷேப் வந்ததுக்கப்புறமா மறுபடியும் விடும்போது மறுபடியும் இங்கே இந்த லெஃப்டில் இந்த எவ்வளோ நாளுக்கு நூல் விட்டோமோ அந்தளவுக்கு அந்த நூலை பிடிச்சி வச்சுக்கோங்க. மறுபடியும் இது எனக்கு செகண்ட் பாயிண்ட், மறுபடியும் ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு வர மாதிரி 3லேருந்து மறுபடியும் ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு, இது ஃபஸ்ட் பாயிண்ட், இது 1 2 3 அந்த பாயிண்ட் மட்டும் வச்சு கன்சிடர் பண்ணிக்கோங்க. மறுபடியும் பாயிண்டில் விட்டுட்டேன். இப்போது இன்னொரு டீ ஷேப் கிடச்சிருச்சு. இப்போது மறுபடியும் பேக் அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கே போகிறேன். எடுத்துக்கிட்டேன். இப்போது இந்த சென்டர் பாயிண்டில் அடுத்த சென்டர் போடும்போது ஒரு இந்த த்ரெட்டை பிடிச்சி வச்சு, அதாவது இந்த நூலை விடணும் நல்லா பெருசாக. இப்போது இங்கே எடுத்துருக்கேன். இந்த இடத்துல என்ன பண்ணணுன்னா இந்த நூலை கொஞ்சம் கேப்பை விட்டுக்கோங்க. கொஞ்சம் கேப்பை விட்டு வச்சுக்கிட்டேன். இப்போது மறுபடியும் இதான் ஃபஸ்ட் பாயிண்ட், எனக்கு இந்த டீ ஷேப்புக்கு இதான் ஃபஸ்ட் பாயிண்ட் அப்படின்னா மறுபடியும் இந்த டீ ஷேப்லேருந்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டேன். 1 2 3 தேர்டில் மடிவிட்டு மறுபடியும் இந்த டீ ஷேப் வந்துச்சு. இப்போ மறுபடியும் அந்த செகண்ட் பாயிண்ட்டுக்கு மறுபடியும் பேக்கில் எடுக்கிறேன். மறுபடியும் இப்போ விடும்போது என்ன பண்ணணும்னா கொஞ்சம் நூலை விடணும். விட்டுட்டு அடுத்த இதோடுக்கு சென்டர் பாயிண்ட் அப்படின்னு போட்டாச்சு. இப்போது இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு லைன் போட்டும்போது இந்த மாதிரி த்ரெட் வந்து விடும். இதுவே ரொம்ப நெருக்கமாக போட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அடர்த்தியாக அந்த த்ரெட் இருக்கும். இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது 6 ஸ்ட்ரெயின்ஸும் யூஸ் பண்ணிக்கோங்க. 6 இதழ்கள் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த 6 நூலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை முடிச்சுட்டு என்ன பண்ணுறேன், மறுபடியும் என்னென்னா ஃபஸ்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும். இல்லைனா இந்த கேப்பை ஃபில் பண்ணுற மாதிரி அப்படின்னா இந்த கேப்பில் இப்போ இது கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இப்போ மறுபடியும் என்னென்னா இந்த பாயிண்டில் விடுறேன். விட்டுட்டு இந்த இடத்துல த்ரெட்டை கொஞ்சம் விடுறேன். இப்போது எனக்கு இதான் ஃபஸ்ட் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் நெருக்கமாக வர்றதுக்காக இது ஃபஸ்ட் பாயிண்ட். இந்த கொஞ்சம் இடத்துல நூலை இதே மாதிரி விட்டுக்கிறேன். இப்போ எனக்கு தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா இதோடைய சென்டர் பாயிண்ட் எனக்கு தேர்ட் பாயிண்ட். இப்படி விட்டுக்கிறேன். மறுபடியும் பேக் இதோட சென்டர் பாயிண்டில் விட்டுட்டு இந்த த்ரெட்டை மறுபடியும் ஹோல்ட் பண்ணிக்கிறேன். லெஃப்டில் போகிறேன். இப்போ மறுபடியும் பிடிச்சிக்கிட்டேன். இப்போ எனக்கு இந்த பார்ட் இதோட செகண்ட் ஸ்பேஸ் மறுபடியும் எடுத்துக்கிறேன். இப்படியும் லெஃப்டில் விடுறேன். இப்படி கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் இதே மாதிரி ஸ்டெப்பில் இப்போ ரைட்டில் பண்ண மாதிரி லெஃப்டில் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மறுபடியும் இந்த சென்டர் பாயிண்ட் இப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே போனீங்க அப்படின்னா, இப்போ கண்டினியூ பண்ணிட்டேன் நான். இப்போ மறுபடியும் த்ரெட்டை விடுறேன். இந்த பாயிண்ட்டை மறுபடியும் விட்டு வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டே போயிட்டு ஒரு பிளேஸில் முடிச்சுட்டு
இப்போ பேக்கில் நம்ம நாட் போட்டு முடிச்சுக்கிறேன். பின்னாடி நாட் போட்டுட்டேன். நாட் போட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த கேப் இருக்குது பார்த்திங்களா, இந்த இதெல்லாம் வந்து நான் இப்படி விட்டேன் பார்த்திங்களா, அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஒரு ஈவனாக வச்சுக்கிட்டு இல்லைன்னா இப்படி சென்டரில் கட் பண்ணுங்கள். இப்போது இந்த த்ரெட்டாக இதுக்கு இதான் சென்டர், அப்படின்னுட்டு கொஞ்சம் சென்டர் பாயிண்ட்டை கட் பண்ணி விடுங்க. கொஞ்சம் ஸ்பேஸ் கொஞ்சம் நிறையவே விடுங்க. அப்போ தான் கொஞ்சம் நம்ம மறுபடியும் ஏதாவது அன்ஈவன் த்ரெட்ஸ் இருந்தது அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இப்படி ஷேப் பண்ணி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் அன்ஈவனாக இருக்குது, இது எப்படி கட் பண்ணி விட்டுட்டு இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா டிசைனில் பார்த்துருக்கீங்கல்ல, சில சுடிதார்ஸு இந்த எல்லாம் பார்டர்லலாம் இப்படி இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் இன்னும் நெருக்கமாக போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நெருக்கமாக வரும். இதுதான் வந்து டர்க்கி ரக் நாட். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you friends.